வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் பெட்ரோல் மற்றும் டீசல் என்ஜினின் வித்தியாசங்களை பார்த்தோம். இன்று பெரும்பாலான கார் மற்றும் பைக் என்ஜின்களில் பயன்படுத்தப்படும் 4 ஸ்ட்ரோக் என்ஜின் எப்படி வேலை செய்கிறது என்பதை எளிமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபோர் ஸ்ட்ரோக் என்றால் என்ன? ஒரு என்ஜினின் முழு சுழற்சியை முடிக்க பிஸ்டன் 4 முறை நகரும். ஒரு இன்ஜினில் பிஸ்டன் வந்து 4 தடவை சுற்றினா தான் ஒரு சுத்து கிடைக்கும் நமக்கு. இதனால் தான் நம்மளுக்கு 4 ஸ்ட்ரோக் என்று பெயர். அந்த 4 ஸ்ட்ரோக்கு என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டேக், கம்ப்ரஷன், பவர் அண்ட் எக்ஸாஸ்ட். இதில் இந்த நாலத்தையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். இன்டேக் ஸ்ட்ரோக்குன்ற போது அந்த டைமில் பிஸ்டன் வந்து கீழ் நோக்கி வரும். அந்த டைமில் இன்டேக் வால் வந்து ஓப்பன் ஆகும். இதான் இன்டேக் வால் ஓப்பன் ஆகும். இந்த டைமில் ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வரும். இந்த டைமில் எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து மூடியதாக இருக்கும். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் கீழே வந்து பிஸ்டன் மேல் நோக்கி செல்லும். அந்த டைமில் 2 இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ் 2 மூடி இருக்கும். ஃபியூவலும் ஏரும் வந்து அழுத்தப்படும். அதனால் அதிக வெப்பம் உருவாகும். பவர் ஸ்ட்ரோக்கு இதில் பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் ஸ்பார்க் பிளக் வந்து இந்த டைமில் இக்னிட் ஆகி ஃபயரை உருவாக்கும். டீசல் இன்ஜினாக இருந்தால் நம்ம இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க, அது டீசலை ஸ்ப்ரே பண்ணும். இந்த டைமில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த ப்ரெஷர் மூலியமாக நெருப்பு உண்டாகி அது பிஸ்டனை கீழ் நோக்கி தள்ளும். இதுதான் நம்ம இன்ஜினை சுத்தத்துக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுறது. அடுத்து வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்குன்ற போது எரிஞ்சதெல்லாம் மறுபடியும் வெளியே போன உள்ளே இருக்க கருப்பு புகைன்னு சொல்லுவாங்க, கார்பன், அது வெளியே போகும். அந்த டைமில் பிஸ்டன் வந்து மேல் நோக்கி நகரும். இன்லெட் வால் க்ளோஸ் ஆயிரும். எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் ஆகி எரிஞ்ச கேஸ் எல்லாமே வெளியே போயிடும். அதுக்கப்புறம் இது முடிகிற டைமில் மறுபடியும் இன்டேக் ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரி இந்த நாளுமே மாறி மாறி நடைபெறனால தான் இன்ஜின் வந்து இயங்குகிறது. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் எங்கெங்கு பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வர ஆல்மோஸ்ட் எல்லா கார், பைக்கு, டிராக்டர், பஸ் எல்லாத்துலேயுமே 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 ஸ்ட்ரோக் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட்டில் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இப்போ 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் பயன்பாடு பார்த்தீங்கன்னா, கார், பைக், டிராக்டர், ஹெவி எக்யூப்மெண்ட், ஜென்ரேட்டர், பல நவீன இன்ஜின்களில் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நன்மைகள்னு பார்த்தோன்னா, 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகம், பொல்யூஷன் வந்து கம்மி, ஸ்மூத் ஆப்ரேஷனாக இருக்கும், இன்ஜின் லைஃப் வந்து அதிகமாக வரும் நம்மளுக்கு. இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்னா என்னென்னு பார்த்தோம். அதில் இன்டேக், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்ட்ரோக்கும் 4 ஸ்ட்ரோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு மிக்க நன்றி. பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.